ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பேச்சிலை வைத்து தான் இந்த பராபவ வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பேச்சுகள் என்றால் குரு பகவானும் ராகு கேது பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பேச்சுகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த பிரபாவ புத்தாண்டின் தொடக்கத்தில் மனச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் கடகக்குருவின் சஞ்சார காலத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கற்பனைக்கு எட்டாத உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் குறுகீடுகளும் குழப்பங்களும் வரலாம். எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பது நல்லது. தொடக்கத்தில் அர்த்தாஷ்டம குரு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க இருக்கிறது. குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி அன்று கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். அவ்வாறு கடகத்திற்கு பயிற்சியாகி உச்சப்பெறும் காலத்தில் அவர் 1, 9, 11 ஆகிய இடங்களில் அவருடைய பார்வை பதிகிறது. ஒன்றாம் இடத்தில் ஜென்மராசியில் குருவின் பார்வை பதிவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். இதுவரை ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற மருத்துவர்கள் சொல்வது இப்போது மருத்துவ சிகிச்சையில் மருந்துகளினாலே குணமாகிவிடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாகியஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே பொருளாதார செயலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொலை கொடுத்து வந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. தொழில் வளர்ச்சி திருப்தியை தரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கிளைத்தொழில்கள் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் திரும்பி வரும். குரு பார்வையை பலப்படுத்தி வியாழக்கிழமை தோறும் குரு உபவாசம் பாடி வாருங்கள். சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை 2-10-12 இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசிநாதனாக குரு இருப்பதால் அவர் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகை அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் நேரம் இது. குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் கைகூடும். குடும்ப பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதால் ஒரு சில விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் செய்ய தொடங்குவார். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில்கள் வெற்றி நடைபோடும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டாகும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரித்து வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்கள் ஈடுபடுவது நல்லது. இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் நல்லது.
உத்தியோகம் மற்றும் தொழிலில் வரும் இடமாற்றங்கள் மன வருத்தத்தை உண்டாக்கும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். குருவின் வக்கர காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு ராசிநாதனாக இருந்தாலும் கேந்திராதிபதியை தோஷமடைகிற கிரகம் என்பதால் இக்காலம் இனிய காலமாக அமையும். ஆரோக்கிய தொல்லைகளாகவும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சனியின் வக்கர காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியாகவும் வழங்குவார். சனி பகவான் சுப செலவுகளை செய்து மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுப்பார். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மீனராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் சிறப்பாக இருந்தாலும் கடக சஞ்சாரத்திற்கு பிறகு நல்ல பலன்கள் ஏராளமாக இல்லம் வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் பாசமும் அன்பும் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலை சீராகும். பிள்ளைகளின் கனவுகள் நல்ல நனவாக்குவீர்கள். சகோதர ஒற்றுமை மேம்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. பொருளாதாரத்தில் உச்சநிலையை எட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவதில் யோகம் உண்டு. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை சஞ்சரித்து வந்த ராகு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். 6இல் சஞ்சரித்து வந்த கேது பஞ்சமஸ்தானத்தில் வருகிறார். மகர ராகுவின் ஆதிக்கத்தால் பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பகமாகலும் அக்காலத்தில் களதாண்டி செல்லவும் கை நிறைய சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் கேதுவால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். அண்ணன் தம்பிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் லட்சுமி வழிபாடு அல்லது லட்சுமி நாராயண வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அஷ்டலட்சுமி கவசம் பாராயணம் செய்தால் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். மேலும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைக்கவும். மொத்தத்தில் இந்த வருடம் 70% நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டும் நல்ல பலன்களை பெறுவதற்கு என்னப்பன் சந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.